Hello guys, welcome to a new video of SG Academy. So already நம்ம வந்து HTML சீரீஸ்ல வந்து 4 எபிசோட்ஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 5th அண்ட் ஃபைனல் வீடியோவா சொல்லிட்டு HTML சீரீஸ் வந்து wrap up பண்ணலாம்னு இருக்கோம். இதுக்கு மேல வரக்கூடிய அந்த HTML ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து யூசர் ஒப்பீனியன் பொறுத்து தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் பொறுத்து தான் லைக் தியரட்டிக்கலா சரி இல்லை வந்து லைக் ரிலேட்டட் டு கோடிங்காக இருக்கட்டும் சரி, இதுக்கு மேல வந்து யூசர்ஸோட ஒப்பீனியன் பத்தி மட்டும்தான் இருக்கும். ஸோ இன்னைக்கான வந்து தாட். ஸோ நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தாட் சொல்லிடுவோம். ஸோ இதுக்காகனா வந்துட்டு ஒரு ஃபார் அ கிரேட் பிகினிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வி ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் பெயின். ஸோ நருட்டோ சீரிஸ் பார்த்த எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் who is this person right here in this image. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, no matter how much pain we face, we can't give up on our dreams. ஸோ நம்ம எவ்வளவு வழி அனுபவிச்சாலும் நம்மளுடைய அந்த கனவுகள்ல இருந்து நம்ம பின்வாங்கவே முடியாது, பின்வாங்கவும் கூடாது. ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி தாட் ப்ரோவோக்கிங் கோட். ஐ ஹோப் நீங்க எல்லாருமே வந்து யூ ஃபாலோ திஸ் ஃபேக்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேனல் எப்பயும் சொல்றதுதான், ப்ளீஸ் மேக் ஷூர் டு லீவ் அ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ அப்பனா தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்றதுக்கு. ஸோ as we doing a series, ஸோ உங்களுடைய கண்டினியூஸ் சப்போர்ட் இது வரைக்கும் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்து ஃபார்ம் எலமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸா பார்த்த வீடியோ எல்லாமே வந்து டேக்ஸ் இருக்கும், லிஸ்ட் இருக்கும், பிரைமரி டேக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆஃப் அன் HTML டாக்குமெண்ட், அதாவது வந்து ஃபார்ம் டேக். ஸோ ஃபார்ம் டேக் பார்த்தீங்கன்னா ஏன் இம்பார்ட்டன்ட், அதுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு, அது வந்து ஏன் இவ்வளவு எல்லாம் சிக்னிஃபிகண்டா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக்ஸ் வில் பி டிஸ்கசிங் டுடே. என்னென்ன வந்து பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து HTML ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் டேக், அதோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஃபார்ம் டேக், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சப்டாக்ஸ். அதுக்கப்புறம் இன்புட் டேக்னா என்ன, அதோடைய அந்த ஒரு வேல்யூஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். அடுத்து செலக்ட் டேக்னா என்ன, ஆப்ஷன் டேக்னா என்ன. அடுத்து ஒரு சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி பண்ண போறோம். அதுக்கடுத்து ஃபார்ம் சமிஷன் அவுட்புட், அதோடைய அந்த ஒரு ப்ராசஸ், அதனுடைய அந்த ஒரு சீக்வன்ஷியல் குரோனாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து பார்ப்போம். அதுக்கடுத்து செஷனை கன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன்டு தி வீடியோ வித்வுட் எனி ஃபர்தர் அடு. ஸோ ஃபர்ஸ்ட் HTML ஃபார்ம்ஸ்னா என்ன? ஸோ வாட் யூ கைஸ் நோ அபவுட் HTML ஃபார்ம்ஸ் இன் பேசிக்? அதாவது நீங்க வந்துட்டு ஒரு பஸ் ரிசர்வேஷன் பண்ண போறீங்க, இல்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சீட் ரிசர்வேஷன் பண்ண போறீங்க, அதுவும் ஆன்லைன்ல பண்ண போறீங்க, ஆஃப்லைன்ல. அப்படிங்கும் பொழுது you will be able to see an interface where the respective organization or the respective company will be asking you for your login details, உங்களுடைய அந்த ஒரு நேம், உங்களுடைய அந்த ஒரு பாஸ்வேர்ட், உங்களுடைய இமெயில். இஃப் யூ ஹாவ் ப்ரீ ரெஜிஸ்டர்ட் வித் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி டீடைல்ஸ்ல உங்ககிட்ட அவங்க வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி டிசைன் பண்றாங்க அப்படிங்கறதான் வந்துட்டு கேள்விக்குறி. ஸோ ஹவு டு டிசைன் இட்? இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிளி வித் ஹெல்ப் ஆஃப் ஃபார்ம் டேக். So HTML form is the structured section in a web page used to collect information from the user. அதாவது யூசர் கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி ஒரு வெப் சர்வர் இல்ல வெப் சர்வர் கிட்டயோ இல்ல ஒரு இன்னொரு HTML டாக்குமெண்ட்டையோ சப்மிட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபார்ம்ஸ். ஸோ ஃபார்ம் டேக் இல்லாம நம்மளால இந்த விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ என்னென்ன பர்பஸ் பார்த்தீங்கன்னா, யூசர் இன்புட் கலெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் டேட்டா டிரான்ஸ்ஃபரிங் பண்றது, அதுக்கப்புறம் யூசர் இன்டராக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம எந்த விதமான அந்த ஒரு டிசைனிங் ஒரு பட்டினிங்கரிங் பண்ணாலுமே ஜஸ்ட் நன்லெஸ் பட் ஹெல்பிங் ஃபார் யூசர் இன்டராக்டிவிட்டி, அதுக்காக மட்டும்தான். டு சப்போர்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்ஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இமெயில வந்து இன்புட்டா கொடுக்குறோம் சரி, இல்லை டேட்டா இன்புட்டா கொடுக்குறோம் சரி, இல்லை வந்து ஒரு நம்பர், இல்லை வந்து ஒரு டெலிஃபோன் நம்பர், இல்லை ஒரு பாஸ்வேர்ட், இல்லை வந்து ஒரு சர்ச் பாக்ஸ் வேணும்னாலும் சரி, எல்லாத்தையுமே ஃபார்ம் டேக் இல்லாமல் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. டு கிரியேட் ஸ்ட்ரக்சர்ட் லேஅவுட்ஸ். ஸோ இதுக்காக ஸோ பிரைமரி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபார்ம் டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபீட்பேக் அண்ட் சர்ச் ஃபார்ம்ஸ். இதுக்காகலாம் வந்து ஃபார்ம் டேக் யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபார்ம் டேக்ல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்புட்னு ஒரு டேக் இருக்கும், லேபிள் டேக் இருக்கும், செலக்ட் டேக், டெக்ஸ்ட் ஏரியா டேக், அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டன் டேக். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் டேக் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சின்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ வந்து ஃபார்ம் டேக் வந்து எப்படி சின்டாக்ஸ் கொடுக்கணும்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ வந்து இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி ஆக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேற எதுவும் கிடையாது. இந்த ஆக்ஷன்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மெத்தடு, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் அ ஃபார்ம் டேக், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஆக்ஷன் எதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த யூஆர்எல் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் மெத்தட் எதுக்காக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்க இஃப் யூ வேர் ப்ரீவியஸ்லி அவேர் வித் த ஹெச்டிடிபி, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்புறம் கெட்டு அந்த மெத்தட் பற்றிலாம் என்னன்னு தெரியும். ஸோ தெரியலனாலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ லேபிள் ஃபார், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டேக்குள்ள சப்டிவிஷனாக வந்து லேபிள் டேக் இருக்கணும். கரஸ்பாண்டிங் லேபிள் டேக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் டேக் இருக்கணும். ஸோ சேம் கோஸ் ரிப்பீட்டேட்டிவ் வெர்ஷன்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து முடிக்கும் பொழுது சப்மிட் கொடுப்போம் இல்லையா, சப்மிட் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இன்புட் டேக் கொடுப்போம். லேபிள் டேக் இல்லாம தனியா ஒரு இன்புட் டேக் கொடுப்போம். அதை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். ஸோ ஃபைனலா ஃபார்மை க்ளோஸ் பண்றோம் பிகாஸ் திஸ் இஸ் அ கண்டெய்னர் டேக். ஸோ ப்ரோ, நம்ம ஜென்ரலா ஒரு ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி ஒரு கோட் எழுதுறோம். ஃபைனலா அவுட்புட் ஜென்ரலா எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு HTML ஃபார்ம் டேக்கான எக்ஸாம்பிள்னு கொடுத்துட்டு என்டர் நேம் அதுக்கு ஒரு பாக்ஸ், அப்புறம் என்டர் பாஸ்வேர்டு அதுக்கு ஒரு பாக்ஸ், அப்புறம் வந்து ஒரு சப்மிட் பட்டன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் கேட்டு மேல் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ரிவிஷன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அப்புறம் சப்மிட் ரீசெட் அப்படின்னு 2 பட்டன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவுட்புட் வந்து ஜென்ரலாக நம்ம ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி வரும்போது வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேபிள் டேக் எதுக்காக வந்து ஃபார்ம் டேக்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ லேபிள் டேக் எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நேம்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கோலன் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த நேம் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டை டிஃபைன் பண்றதுக்காக தான் லேபிள் டேக் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். ஆப்வியஸ்லி யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கும்போது யூசர் ஷுட் பி ஏபிள் டு நோ வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் தே ஆர் ப்ரொவைடிங் டு தி சர்வர். அப்படிங்கிறதுக்காக ஃபார் தட் பர்பஸ் இந்த இடத்துல அந்த நேம் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம கொடுத்தாதான் யூசர் வில் பி கெட்டிங் டு நோ விச் வேல்யூ தேர் என்டரிங். ஸோ லேபிள் டேக் இஸ் யூஸ் டு டிஃபைன் அ கேப்ஷன் ஆர் டைட்டில் ஃபார் இன்புட் எலமெண்ட். ஸோ ஒரு இன்புட் எலமெண்ட்காக ஒரு கேப்ஷனையோ ஒரு டைட்டிலையோ டிஃபைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தான் லேபிள் டேக் வந்து யூஸ் பண்றோம். It helps users understand what data to enter. So என்ன டேட்டா வந்து நம்ம சர்வருக்கு தரோம் அப்படிங்கிறதுக்கு வந்து for the users to be getting to know that அதுக்காக வந்து நம்ம லேபிள் டேக் யூஸ் பண்றோம். It mainly associated with input elements. So லேபிள் டேக் வந்து ஆப்வியஸ்லி கொடுக்கும்போது ஒரு இன்புட் எலமெண்ட் கொடுக்கணும். ஏன்னா ஒரு லேபிள் டேக் ஒரு டைட்டில் வந்து நம்ம டிஃபைன் பண்றோம்னா டைட்டிலுக்கு அந்த கரஸ்பாண்டிங் டைட்டிலுக்கு நம்ம வந்து வேல்யூ வந்து யூசர் என்டர் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த வேல்யூ யூசர் என்டர் பண்ணும்பொழுது ஸோ ஒரு இன்புட் டேக் அப்படிங்கிறது மேண்டடரி through the for attributes. So labelல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெஸ்பெக்டிவ் attributes இருக்கு, இன்புட் டேக்லயுமே ரெஸ்பெக்டிவ் attributes இருக்கு. ஏன் பிரைமரியா ஃபார்ம் டேக்லயுமே வந்து ரெஸ்பெக்டிவ் attributes இருக்கு. அதை வந்து இப்போ போக போக பார்ப்போம். Clicking the label automatically focuses or activates the input link field. So இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேம் ஆஃப் த யூசர் அப்படி நீங்க வந்து அந்த லேபிள் வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நேம் ஆஃப் த யூசர்னு கொடுத்துட்டு கோலன் வச்சுட்டு ஒரு வந்து பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்றீங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்க தொடும் பொழுது அந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி பாப்பா ஆகும். ஸோ இது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. நீங்க வந்து ஆப்வியஸ்லி பார்த்துட்டீங்கனாலே தெரியும். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா டிக்கெட் புக் பண்றதா இருக்கட்டும் சரி, இல்லை வந்து ஒரு பஸ் புக்கிங் ரெசர்வேஷன் பண்றதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்ட்ல உள்ள போய் நீங்க கர்சரை தொட்டீங்க அப்படின்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். எதுக்காகனா இட் வெயிட்ஸ் ஃபார் த யூசர் டு என்டர் இன்புட். ஸோ யூசர் வந்து இன்புட் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதோட சின்டாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ லேபிள் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் நேம், இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எதுக்காக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது கரஸ்பாண்டிங் அந்த ஃபார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு இங்கே தெரிய போகிறது என்னன்னா இதுதான் நமக்கு தெரியும். ஸோ அந்த லேபிள் டேக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு லேபிள் டேக்கை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டெய்னர் டேக்காக க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இந்த யூசர் நேம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அப்புறம் இன்புட் டைப். ஸோ இந்த டைப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோர் தேன் 15 லைக் எந்த மாதிரி இன்புட் நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கறத வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு மொத்தம் 15 டைப்ஸ் இருக்கு. ஸோ அது என்ன நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ இது டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல பார்த்தீங்கன்னா இன்புட் தர போறோம். ஏன்னா ஒரு யூசருடைய நேமை தரோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டை தருவோம். யூசரோட மொபைல் நம்பர் தரோம் அப்படின்னா இட் வில் பி ப்ரொவைடட் இன் டெலிஃபோன் நம்பர். ஓகேங்களா. ஸோ 10 டிஜிட் ஒரு என்ன சொல்றது ஒரு லாங் இன்ட் யூஸ் பண்ணி இஃப் யூ ஆர் தரோ வித் சி ஆர் லைக் எனி அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா லாங் இன்ட்னா என்னன்னு தெரியும். ஏன்னா வந்து ஒரு ஃபோன் நம்பர் டைப் பண்றோம் அப்படின்னா நம்ம இன்டீஜர் வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி இட்ஸ் 10 டிஜிட் வேல்யூ. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 × 10 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி வந்து நம்ம தர போறோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிஃபோன் நம்பருக்கு TEL அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்புட் டைப்ல தருவோம். அப்புறம் ஐடி எதுக்காக, நேம் எதுக்காக நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கான அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் ஃபார்ம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஃபார்ம் டேக்கான ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த யூஆர்எல் ஆர் ஃபைல் வேர் த ஃபார்ம் டேட்டா வில் பி சென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு HTML டாக்குமெண்ட்ஸ் லிங்க் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் HTML டாக்குமெண்ட்ல வந்து நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு if that particular page gets successful அந்த நெக்ஸ்ட் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல ஆங்கர் டேக்கை பத்தி பார்த்துருப்போம். ஸோ நீங்க பார்க்காதவங்க ப்ளீஸ் மேக் ஷூர் டு செக் தட் வீடியோ. ஸோ specify the URL or file where the form data will be sent after submission to process. ஸோ யூசர் இன்புட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த இடத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும் இல்ல ஃபார்ம் டேட்டா எங்க போய் சென்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்றது ஆக்ஷன். ஸோ வந்து அந்த URL இருக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ மெத்தட் இதுதான் நான் சொன்னது. ஸோ HTTP நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாவே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன அப்படின்னு. ஸோ HTTP அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தனி மாடியூல், அதை பத்தி நம்ம இன்னும் கவர் பண்ணல. ஸோ இஃப் யூ வாண்ட் மீ டு டீச் யூ HTTP ப்ளீஸ் மேக் ஷூர் டு லீவ் a comment down below. ஸோ ஃபார்ம் மெத்தட் ஈக்குவல் டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ பிரைமரியா ரெண்டு மெத்தட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட். இந்த கெட் எதுக்கு போஸ்ட் எதுக்கு நம்ம பார்ப்போம். ஸோ கெட் எதுக்குன்னா சர்வர் கிட்ட தான் நமக்கு ஒரு இன்புட் வேணும் அப்படின்னா கெட் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இதே நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இஃப் வி ஹாவ் காட் ஃப்ரம் த யூசர் அண்ட் வி வாண்ட் டு போஸ்ட் இட் டு த சர்வர், நம்ம போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். வேற எதுவுமே கிடையாது. அவ்வளவுதாங்க. ஸோ டார்கெட் எதுக்காகனா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த சப்மிஷன் ப்ராசஸ் இஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் நம்ம சக்சஸிவா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அது எங்க ஓப்பன் ஆகணும். ஸோ ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பார்த்துருப்போம் ஆங்கர் டேக்கை பத்தி. செல்ஃப்னா வந்து அதே பேஜ்ல ஓப்பன் ஆகணும், பிளாங்க்னா வந்து நியூ பேஜ்ல ஓப்பன் ஆகணும், பேரண்ட்னா வந்து பேரண்ட் ஃப்ரேம் செட், அப்புறம் டாப்னா வந்து என்டையர் பேஜுமே ஃபில் ஆகணும் அந்த நியூ வெப் பேஜ். ஸோ இப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக இந்த ஒரு 4 இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேண்டட்டரி ப்ளஸ் பிரைமரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சப்சிடரியா இருக்கும். ஸோ எங் டைப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார்ம் டேட்டா வந்து எப்படி என்கோட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து சர்வருக்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் தரதுக்கு முன்னாடி ஃபார்ம் டேட்டா எப்படி என்கோட் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தரும். ஸோ ஃபைல அப்லோட் பண்றோமா அதுக்கு ஒரு தனி என்கோடிங் டைப் இருக்கு. ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல இன்புட் டைப் பண்றோமா அதுக்கு ஒரு தனி வந்து என்ன சொல்றது என்கோடிங் டைப் இருக்கு. ஸோ டெக்ஸ்ட் பிளைன் அப்படின்னா வந்து பிளைன் டெக்ஸ்டா சென்ட் பண்றோம், இல்ல ஃபார்ம் யூஆர்எல் என்கோடட் யூஆர்எல் சென்ட் பண்றோம், இல்ல ஃபார்ம் டேட்டா ஒரு பெரிய ஃபைலா சென்ட் பண்றோம். ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனி வே ஆஃப் என்கோடிங் இருக்கு. ஸோ ஆட்டோ கம்ப்ளீட் இது பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒரு மேண்டட்டரின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ உங்களுடைய கூகுள் கீபோர்ட்லாம் யார் யாருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் கூகுள் கீபோர்டை பொறுத்த வரையும் இஃப் யூ ஹவ் என்டர்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன் பட் உங்களுக்கு சப்மிட் ஆகல, நீங்க வந்து இஃப் யூ ஆர் ரீடூயிங் த என்டையர் பேஜ் அந்த நீங்க இன்புட் ஃபீல்ட தரும்போது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ப்ரீவியஸ் என்ன டைப் பண்ணீங்களோ அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஆட்டோ கம்ப்ளீட் தி என்டையர் ஃபார்ம் பை யூசிங் த கூகுள் கீபோர்ட். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்பொழுது இட் எனேபிள்ஸ் ஆர் டிசேபிள்ஸ் ப்ரௌசர் ஆட்டோ ஃபில் சஜஷன்ஸ். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. ப்ரீவியஸா நீங்க ஒரு ஃபார்ம் ஃபீல்ட்ல வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க டைப் பண்ணியிருந்தீங்க, இப்போ நீங்க வந்து திருப்பி டைப் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஆட்டோ கம்ப்ளீட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் மூலியமா யூ வில் பி ஏபிள் டு அகாம்ப்ளிஷ் தட். பட் ஆட்டோ கம்ப்ளீட் ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ப்ரீவியஸா டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஆஃப்ல இருந்துச்சுன்னா ஃபார் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் செக்யூரிட்டி பர்பசஸ். ஓகேங்களா? ஸோ நோ வேலிடேட் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா HTML's built-in disables HTML built-in validation before submission. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலா இது வந்துட்டு இதுவுமே வந்து ஒரு ஆட்ரிபியூட் தான். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் இட். ஸோ ஐடி எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அசைன் அ யூனிக் ஐடென்டிஃபையர் டு த ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இந்த லேபிள் டேக் இல்லை வந்து இந்த ஃபார்ம் டேக்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனியாக யூஸ் பண்றோம். லைக் இப்போ இந்த ஃபார்ம் டேக் அப்படின்னா ஜென்ரலா அதுக்குள்ள லேபிள் இருக்கும், இன்புட் டைப் இருக்கும், அதுக்குள்ள செலக்ட் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். பட் எதுவுமே இல்லாம தனியா நம்ம வந்து ஒரு ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கும்போது இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா ஈஸி ஸ்டைலிங் வித் சிஎஸ்எஸ் அண்ட் மேனிபுலேஷன் ஆர் ரெஃபரன்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஓகேங்களா? இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐடி அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ லேபிள் டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபார்ம் டேக் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லேபிள் டேக் பற்றி கவர் பண்ணுவோம். லேபிள் டேக்ல பிரைமரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஆட்ரிபியூட் என்னன்னா ஃபார். ஸோ ஃபார்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்ஸ் நாட் காமன்லி யூஸ்ட். ஸோ இட்ஸ் பிட் ரேர். ஓகேங்களா? ஸோ பட் ஃபார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் தான் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் த கம்பல்சரி மேண்டட்டரி ஆட்ரிபியூட் யூஸ்ட் இன் அ லேபிள் டேக். இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் த லேபிள் டு அ ஸ்பெசிபிக் இன்புட் எலமெண்ட் யூசிங் த இன்புட்ஸ் ஐடி. ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பர்டிகுலரா நம்ம வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம
கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம்க்கு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஆர் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் எ லேபிள் ஃபார் இமெயிலுக்கு வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல, அது எதுக்காகனா ஒரு ஐடி, ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான், ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷனுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இம்ப்ரூவிங் அக்சசிபிலிட்டி அண்ட் யூசபிலிட்டி, வேற தான் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூசர் நேம்னா கரெக்டாக நமக்கு வந்து அந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இமெயில் டைப் பண்ண போனா கரெக்டாக அந்த இடத்துல இமெயில் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில் பி என்ன சொல்றது, வில் பி ஈஸிலி ஆக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபார் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் இருக்குன்னா லிங்க் த லேபிள் டு அ ஸ்பெசிபிக் இன்புட் எலமெண்ட், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ ஃபார்ம் எதுக்கு எப்போ யூஸ் பண்ண அப்படின்னா associates the label with the form element when the label is placed outside the actual form tag. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம அந்த லேபிள் டேக் அப்படிங்கிறத ஃபார்ம் டேக்கு வெளியே வந்து என்ன சொல்றது, இட்ஸ் லைக் ஒரு நெசசரியான பிளேஸ்ல யூஸ் பண்றோம். ஆனா வந்து அவுட் சைட் த ஃபார்ம் டேக் பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் டேக் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஃபார்ம் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் வச்சு நம்ம வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த கோட் ஸ்னிப்பெட் பற்றி நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபார் ஆட்ரிபியூட் வச்சு பார்க்கணும் அப்படின்னா லேபிள் ஃபார் யூசர் நேம்ல கொடுத்துட்டு நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு நேம்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்புட் ஃபார்ம் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். த இன்புட் டைப் வில் பி டெக்ஸ்ட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூசிங் ஃபார்ம் ஆட்ரிபியூட். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் ஐடி எப்படின்னு கொடுத்துட்டு இப்படி யூஸ் பண்றாங்க இல்லையா? அதாவது இங்க இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம்ல இருந்து இன்னொரு ஃபார்ம் வந்து லிங்க் பண்றாங்க, வேற எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான். ஸோ ஒரு ஃபார்ம் டேக்கு வெளியே வந்து ஒரு லேபிள் யூஸ் பண்ணும் பொழுது we will be using form attribute inside a label tag, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேபிள் டேக்ல வேற என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபார்ம் டேக்குள்ள லேபிள் டேக் அப்படிங்கிறத நம்ம மேண்டேட்டரின்னு பார்த்துட்டோம். பட் லேபிள் டேக்குள்ளேயே வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது என்னென்ன மாதிரி தான் வந்து தருவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும். இன்புட் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் மேண்டேட்டரி ஒன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மேண்டேட்டரியான ஒரு டேக். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு லேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேபிளுக்கு நம்ம எப்படி இன்புட்டை வந்து தரோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் தரோங்கிறதே முக்கியம். பிகாஸ் இப்போ இமெயில்ங்கிற லேபிள் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு அந்த இடத்துல நம்மளால இன்புட்டே தர முடியலன்னா அப்போ அந்த கிரியேட் பண்ண லேபிளே வேஸ்ட். ஸோ அதனால என்னன்னா நம்ம இமெயில் அப்படிங்கிற அந்த லேபிள் டேக் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லி வி ஷுட் பி ஏபிள் டு கிவ் அ இன்புட் டேக் ஃபார் த யூசர் டு என்டர். இந்த மாதிரி ஒரு இமெயில் அப்படிங்கிற லேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் யூசர் அவங்களுடைய பர்டிகுலர் ஜிமெயிலை என்டர் பண்றதுக்காக நம்ம இன்புட் ஃபீல்டு வந்து கிரியேட் பண்ணக்கூடியது நெசசரி அப்படின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இன்புட் எதுக்காக அப்படின்னா டிஃபைன்ஸ் அன் இன்டராக்டிவ் கண்ட்ரோல் ஃபார் யூசர் இன்புட், அவ்வளவுதான். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ லேபிள் இமெயில் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்புட் டைப் ஈக்குவல் டு இமெயில் இருக்கும். அதாவது இன்புட்டை நம்ம வந்து ஒரு இமெயில் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஏரியா எலமெண்ட். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த ஃபைனலாக நம்ம வந்து நோ வேலிடேட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பார்த்துருப்போம். இதில் அந்த ஃபார்ம் ஆட்ரிபியூட்ஸில் வந்து நோ வேலிடேட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் பார்த்துருப்போம். அது எதுக்காக ஆக்சுவலி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு லேபிள்குள்ள ஒரு இன்புட் ஃபீல்ட் இருக்கு. இப்போ டெலிஃபோன் நம்பர் இருக்கு. டெலிஃபோன் நம்பருக்குள்ள வந்துட்டு ஒரு டெலிஃபோன் நம்பருக்கு பதிலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு 10 டிஜிட் இப்போ ஒரு மொபைல் ஃபோன் நம்பருக்கு பதிலாக ஒரு இமெயில் டைப் பண்றோம் அப்படின்னா அது வேலிடேஷன் செக் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு தான் அந்த நோ வேலிடேட் ஆட்ரிபியூட். இப்போ நீங்க வந்து ஒரு மொபைல் நம்பருக்கு பதிலாக நீங்க இமெயில் அடிச்சிட்டீங்க, அது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலர் டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நோ வேலிடேட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை நம்ம பாசிட்டிவா ஆன் பண்ணி வைக்கணும். இல்லையா செக் பண்ண தேவையில்லைன்னா அது ஆஃப் பண்ணிடணும். அதுக்காக தான். ஸோ ஃபார் செக்யூரிட்டி பர்பசஸ் நோ வேலிடேட் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம இமெயிலுக்குள்ள வந்து நம்ம தெரியாதனமா மொபைல் நம்பர் அடிச்சோம்னா வேலிடேஷன் இல்லாமே போயிடும். ஸோ அந்த நோ வேலிடேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. ஸோ இன்புட் எலமெண்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூஸ் டு அசோசியேட் லேபிள் டெக்ஸ்ட் வித் அன் இன்புட் ஃபீல்ட். அதுக்காக தான். ஸோ ஒரு பர்டிகுலர் லேபிளுக்கு ஒரு இன்புட் ஃபீல்ட் வந்து கிரியேட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஏரியா. டெக்ஸ்ட் ஏரியா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ உங்க காலேஜ்லயோ இல்லை உங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல்லயோ பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கிறான்னு வச்சுக்கோம். ஸோ உங்களுடைய அந்த நேமு, உங்களுடைய கிளாஸ் நம்பர், இல்லை உங்க கிளாஸ் ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் அதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்டாஃப் அந்த பர்டிகுலர் அந்த என்ன சொல்றது அந்த ரெஸ்பெக்டிவ் டீச்சரை பத்தி ஒரு ஃபீட்பேக் கேட்கறாங்க அப்படின்னா அந்த ஃபீட்பேக் நீங்க வந்து உட்காந்து டைப் பண்ணணும். இட் ஷுட் பி லைக் நீங்க ஒரு டைப் பண்ண போற ஃபீட்பேக் லைக் மினிமம் 100 வேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மினிமம் 100 வேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு இன்புட் ஃபீல்டு வந்து ஒரு என்ன சொல்றது அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மல்டி லைன் இன்புட் டெக்ஸ்ட்கான அந்த ஒரு ஃபீல்டு வந்து நீங்க கிரியேட் ஆகணும் அப்படின்னா
டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற எலமெண்ட் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபீட்பேக்ல இருந்து திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெக்ஸ்ட் வில் பி கோயிங் ஆன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தேன் நீங்க ஒரு 100 வேர்ட்ஸ் 150 வேர்ட்ஸ் நீங்க ஒரு இன்புட் ஃபார்ம் ஃபீல்ட்ல கொடுக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற டேக் வந்து நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஸோ லேபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிறதுக்கான ஆட்ரிபியூட் வந்து நேம். ஸோ அதுக்கான அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக். ஓகேங்களா? ஸோ அப்படியே டெக்ஸ்ட் ஏரியாவை க்ளோஸ் பண்ணிடணும், லேபிளையும் க்ளோஸ் பண்ணிடணும், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. ஸோ இது எதுக்காக அந்த லேபிள் டேக் உள்ள இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஏரியாக்கான அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா இட் கனெக்ட்ஸ் டிஸ்கிரிப்டிவ் லேபிள் டெக்ஸ்ட் வித் டெக்ஸ்ட் பாக்ஸ், அவ்வளோதான். ஸோ ப்ரீவியஸாக நம்ம கொடுத்தக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதர் இமெயிலாக இருக்கும், இல்லை மொபைல் ஃபோன் நம்பராக இருக்கும், இல்லை வந்து ஒரு பாஸ்வேர்டாக இருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பட்டனாக இருக்கும். ஆனால் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இன்புட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டிஸ்கிரிப்டிவ் ஒன். மோர் தென் 100 வேர்ட்ஸ் 200 வேர்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் பி ப்ரொவைடட். அதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிற ஒரு லேபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள டெக்ஸ்ட் ஏரியா டேக் வச்சு நம்ம இதை அக்காம்ப்ளிஷ் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்ட் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு சர்டன் ஃபார்ம் ஃபீல்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் புக்கிங் அ பஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் பஸ்ல இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ஜென்ரலா வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி பஸ் புக்கிங் ரெசர்வேஷன் நீங்க பண்றதா இருந்தாலும் அவன் வந்து கேட்பான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபீல்ட் ஆஃப் ட்ரிப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க அந்த அந்த இடத்துல நீங்க செலக்ட் பண்ற மாதிரி வரும். எய்தர் வந்து 1 வே ஆர் 2 வே அப்படின்னு வந்து கேட்பான். அந்த மாதிரி ஒரு டேக்கை வந்து கிரியேட் பண்ணோம். வந்து ஐ ஷுட் பி ஏபிள் டு கிரியேட் அ டேக் வித் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்மால் கோட் ஸ்னிப்பெட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு லேபிள்குள்ள செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு செலக்ட் அதுக்கான வந்துட்டு நேம். ஸோ இது வந்து ஒரு ஆட்ரிபியூட் ஆஃப் செலக்ட் டேக். ஸோ அந்த நேம்க்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கான ஆக்சசிபிலிட்டிக்காக. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பைல் டைம்ல வந்து தெரிய போகிறது கிடையாது. இது நமக்கு ஆக்சுவலாக தெரியும் அப்படின்னா இந்த செலக்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கறது மூலியமா என்ன அக்காம்ப்ளிஷ் ஆகும்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான அந்த ஒரு ப்ராபபிலிட்டி நமக்கு கிரியேட் பண்ணி தருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்றது, இப்போ வந்துட்டு ஒரு இப்போ குவிசின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹோட்டலுக்கு ஒரு குவிசின் சாப்பிட்றோம் அப்படின்னா சைனீஸ் குவிசினா, இல்லை வந்துட்டு ரஷ்யன் குவிசின் ஆர் இந்தியன் குவிசின் ஆர் லைக் அமெரிக்கன் குவிசின் அப்படின்னு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எனக்கு வேணும், ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வேணும் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செலக்ட் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம். 2 இஸ் நாட் தி எண்ட். லைக் n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரிக்குள்ளே நீங்க இந்தியா, USA, ரஷ்யா, பிரான்ஸ், UK அண்ட் சோ இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டே போகலாம். ஸோ யூஸ் டு டிஸ்கிரைப் டிராப் டவுன் ஆப்ஷன்ஸ். அந்த டிராப் டவுன்னா என்ன, இப்போ வந்து கண்ட்ரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் இருக்கு. இப்போ கண்ட்ரிக்குள்ள நீங்க ஃபர்ஸ்ட் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி போயிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு டிராப் டவுன் ஆப்ஷன் இருக்கும். அந்த டிராப் டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலியமா இந்த மாதிரி இந்தியா, USA அப்படிங்கிறது பாப்அப் ஆகும், அவ்வளவுதான். மேக்கிங் இட் கிளியர் வாட் த செலக்ஷன் யூசர் ஷுட் மேக், அவ்வளவுதாங்க. இதுதான் ஜென்ரலா வந்து இந்த செலக்ட் டேக்கான அது ஒரு யூஸ். பட்டன் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நீங்க ஃபைனலா வந்து நீங்க ஒரு பெரிய ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய லாகின் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்து இமெயில் நம்பர், மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் அந்த டேட்டு, டைம் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா வந்து லாகின் இல்ல சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு லேபிள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்றது மூலியமா யூ வில் பி ரீடைரக்டட் டு another பேஜ் ஆர் உங்களுக்கான அந்த ஃபார்ம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து ஒரு நியூ பேஜுக்குள்ள பார்த்தீங்கன்னா யூ வில் பி ரீடைரக்டட். அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு கிளிக்கபிள் எனக்கு வந்துட்டு ஒரு இன்புட் டைப் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா யூ ஷுட் பி யூசிங் த பட்டன் டேக். ஸோ இப்போ கிளிக் மீ அப்படிங்கிற ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கிளிக் மீ அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா இதை பத்தின ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளிக் மீன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். கிளிக் மீ பக்கத்துலயே உங்களுக்கு ஒரு பட்டன் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு கிளிக்கபிள் பட்டன், அதுக்குள்ள நீங்க கொடுக்க போற வேல்யூ வந்து சப்மிட். ஓகேங்களா? SUBMIT. ஸோ அதாவது என்னன்னா இப்போ கிளிக் மீ அப்படின்னு நீங்க பார்த்தோம்னா ஃபைனலா வந்துட்டு இஃப் யூ ஹவ் என்டர்ட் ஆல் யுவர் டீடைல்ஸ் சப்மிட் நீ கிளிக் பண்ணும்போது யூ வில் பி ரீடைரக்ட் டு another பேஜ். ஸோ அவ்வளவுதான்.
ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டேக்ல என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப்னா எந்த டைப் ஆஃப் இன்புட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சர்வருக்கு நம்ம தர போறோம். டெக்ஸ்டா தர போறோமா, இமெயிலா தர போறோமா, பாஸ்வேர்டா தர போறோமா, ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வி கேன் கிவ் டு த சர்வர். அப்புறம் நேம் எதுக்காக அப்படின்னா ஐடென்டிஃபைஸ் த இன்புட் ஃபீல்டு when form data is sent to the server. ஸோ இன்புட் ஃபீல்டு என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்றோம். வேல்யூ எதுக்காக அப்படின்னா sets the default or pre-filled value. இப்போ வேல்யூ அப்படிங்கிறது டிஃபால்ட் நேமா இருக்கும் அப்படின்னா ஸோ டிஃபால்ட் நேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ டிஃபால்ட் ஆர் ப்ரீஃபில்டு வேல்யூ ஷோன் இந்த இன்புட் பாக்ஸ் அவ்வளோதான். ஸோ பிளேஸ் ஹோல்டர் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஷார்ட் ஹிண்ட் ஆர் எக்ஸாம்பிள் இன்சைட் தி ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க என்டர் யுவர் நேம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஸ்மால் ஹிண்ட் ஆட்ட கிரியேட் ஆயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு லேபிள் டேக் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸ்லி அதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடும். ஸோ இந்த என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்மால் ஹிண்ட்டுக்காக தான். ஆப்வியஸ்லி ஃபார் பெஸ்ட் யூஸ் கேஸ் யூசர் இன்டராக்டிவிட்டி அவ்வளவுதான். ரெக்வயர்ட் அப்படின்னா மேண்டட்டரி ஃபீல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்றதாவே வச்சுக்குவோம். ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்றோம்னா அந்த பர்டிகுலர் கொஸ்டின்க்கும் அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனுக்கோ சைட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரெட் கலர் ஸ்டார் இருக்கும். அது எதுக்காக? which indicates that the input field should be mandatory. mandatory and information கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இன்புட் ஃபீல்ட் mandatory before submitting the form அவ்வளவுதான். இப்போ இன்புட் டைப் இமெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா mandatory ஆயிடும். இமெயில் கொடுக்கலன்னா you will not be redirected to another page, you will not be able to fill the form அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்லைடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா it indicates all of the values or all of the ways that we can provide an input. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட் ஓரியன்டட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் கண்ட்ரி நேம் அது மாதிரி கொடுக்கலாம். பாஸ்வேர்ட் அப்படின்னா நீங்க டைப் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் வில் நாட் பி எக்ஸ்பிளிசிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ என்னுடைய நேம் வச்சுப்போம் ஸ்ரீ கணேஷ் அப்படிங்கிற நேம் வச்சுக்கிட்டாலே ஸ்ரீ கணேஷ் அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட்டே தெரியாது. அந்த மாதிரி ரவுண்டட் டாட்ஸாக தான் தெரியும். இட் வில் பி லைக் டிபிக்கல் பாஸ்வேர்ட். இமெயில்னா இமெயிலா இருக்கும். நம்பர்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியூமரிக் வேல்யூஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணும். டிஎல்னா டெலிஃபோன் நம்பர் நான் சொன்ன மாதிரி. யூஆர்எல்னா வந்து ஒரு லிங்க் மட்டும் அக்செப்ட் பண்ணும். சர்ச்னா ஒரு சர்ச் பாக்ஸ் கிரியேட் பண்ணும். டேட்னா வந்து ஒரு டேட் பிக்கர் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் 1 to 31 வரை கிரியேட் பண்ணும். டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு செலக்டிங் டைம் ஒன்லி. டேட் டைம் லோக்கல்னா நம்மளுடைய லோக்கல் டைம் வந்து செலக்ட் பண்ணும். மந்த்னா ஃபார் த பர்டிகுலர் மந்த் ஜான்வரி டு டிசம்பர். ஸோ செக் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் செலக்ஷன்ஸ். ஸோ இஃப் வி கிவ் இன்புட் டைப் செக் பாக்ஸ் அண்ட் நேம் ஈக்குவல் டு ஹாபி, வேல்யூ ஈக்குவல் டு ரீடிங். ஸோ அந்த மாதிரி ஒரு செக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வில் பி கிரியேட்டட். ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹாவ் டவுட் வித் தீஸ், ஸோ நான் பர்டிகுலர் இங்கே அடிச்சிருக்கிற கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு யூஆர்எல் பார்த்தீங்கன்னா வந்து நான் தரேன் விச் இஸ் ஆன்லைன் HTML எடிட்டர். அதுக்குள்ள போயிட்டு ப்ளீஸ் டைப் திஸ் கோட் ஸ்னிப்பெட் அண்ட் ப்ளீஸ் டெல் மீ வாட் இஸ் த அவுட்புட் யூ ஆர் கெட்டிங் இந்த கமெண்ட் பாக்ஸ் டவுன் பிலோ. ஸோ ரேடியோங்கிறது எதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜெண்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி கிரியேட் ஆகும். மேலா இது பார்த்தீங்கன்னா ஃபீமேலா MF அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் இல்லையா. நீங்க ஒன்னு வேல்யூ நீங்க கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் வில் பி டார்க் அண்ட் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து ரேடியோ அப்படிங்கிறது. ஸோ ரேஞ்ச்னா லைக் எவ்வளோ பைட்ஸ் ஆஃப் மெமரி ஆர் எவ்வளவு லென்த் ஆஃப் மெமரி பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டாக தர முடியும். ஸோ ஃபைலுங்கிறது ஃபைல் அப்லோட்ஸ், சப்மிட்டுங்கிறது சப்மிட்ஸ் ஃபார்ம் டேட்டா அவ்வளோதாங்க, வேற விஷயமே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் வந்து மேண்டட்ரி இல்லை கேன் பி யூஸ்ட் ஃபார் இம்ப்ரூவிங் டிசைனிங் ஆர் யூசர் இன்டராக்டிவிட்டி. ஸோ அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம எப்படி வந்து இன்புட் தரோம் அப்படின்னா இதுவரையும் சேம் தாங்க, ஓகேங்களா. ஸோ நான் எல்லா வீடியோ சொல்கிறதான் இதுவரையும் உங்களுக்கு சேமாக தான். அதுக்கப்புறம் சென்டர் அப்படிங்கிற டேக் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்டருங்கிற டேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு யூசர் இன்டராக்டிவிட்டிக்காக தான். எதுக்காகனா இட் வில் பி அலைனிங் ஆல் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் தட் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த ரன் டைம் இன் அ சென்ட்ரிக்கல் ஃபார்மேட். ஸோ எல்லாமே உங்களுக்கு சென்டராக வருது இல்லையா. ஸோ லாகின்லேருந்து ஃபைனலாக அந்த ரெஜிஸ்டர் அப்படிங்கிற அந்த ஒரு சப்மிட் அந்த ஒரு பட்டன் வரையுமே எல்லாமே சென்ட்ரிக்கலாக வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் கொடுத்துட்டு ஃபார்ம் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு லேபிள் ஃபார் இந்த லேபிள் ஃபார்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HR கொடுத்துறாங்க. HR அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி வி நோ தட் இட்ஸ் அ ஹரிசாண்டல் ரூல். இட் கிரியேட்ஸ் அ ஹரிசாண்டல் லைன் டு செப்பரேட் த கோட் இன்டு டிவிஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது மூலியமா என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வில் பி கிரியேட்டட். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம்
ப்ளீஸ் மேக் ஷூர் டு நோட் தி என்டையர் கோட் ஸ்னிப்பெட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபார்ம் சப்மிஷன் அண்ட் அவுட்புட். ஸோ இதுல நம்ம ஜெனரலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 2 HTML டாக்குமெண்ட்ஸை ஃபார்மா எப்படி வந்து லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நீங்க உங்களுடைய என்டையர் ரெஸ்யூம் வந்து நீங்க சப்மிட் பண்ணும்போது you will be redirected to another page இல்லையா? Thanks for submitting your resume. We will get to you when we thoroughly என்ன சொல்றது when we thoroughly read all of your information அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபைனலாக வரணும் அப்படின்னா 2 HTML டாக்குமெண்ட்ஸ் நீங்க வந்து லிங்க் பண்ணணும். ஓகேங்களா? அதை நம்ம எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார்ம் சப்மிஷனா என்ன அப்படின்னா, process of sending user entered data from a web page to server or another file. ஓகேங்களா? ஸோ யூசரோட இன்புட் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு சர்வர், அந்த ஒரு சர்வருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போகணும், இல்ல ஒரு வேற ஒரு ஃபைலுக்கு பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒரு ஃபார்ம் சப்மிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்றோம். ஆக்ஷன் அப்படிங்கிற வந்து ஆட்ரிபியூட் இதுக்குன்னு ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ எந்த ஒரு ஃபார்முக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போய் சேரணும், அது எந்த ஒரு சர்வருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ஷன் ஆட்ரிபியூட் யூஸ் பண்றாங்க. மெத்தடுங்கிற ஆட்ரிபியூட் எதுக்காக அப்படின்னா, எய்தர் நம்ம வேல்யூ வந்து வாங்கணுமா, இல்ல வந்து வேல்யூ வந்து நம்ம இன்புட்டா கொடுக்கக்கூடிய வேல்யூ சர்வருக்கு அனுப்பணுமா அப்படிங்கிறது அந்த மெத்தட் ஆட்ரிபியூட். ப்ராசஸ் அப்படிங்கிறது சப்மிட் பட்டன் வந்து கிளிக் ஆனோம்னா you will be redirected to another page. Input values எல்லாமே will be collected by the server or by the particular form and will be redirected to another page. அவ்வளவுதான். So the output appears or is processed on the target page. அதே தான். ஸோ நீங்க இன்புட்லாம் ஃபார்ம்லாம் ஒரு பேஜை கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் அவுட்புட் வந்து you will be viewing on another page. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்ம் டாட் HTML இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி until this the code is same. ஸோ இதை விட்டுருங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் சப்மிஷன் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டிங் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் ஆக்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம எந்த ஃபைலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போய் சேரணும்னா வெல்கம் டாட் HTML. ஆப்வியஸ்லி இந்த ஃபைலுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். ஸோ மெத்தடுங்கிறது கெட்டு வேல்யூஸ் வந்து வாங்க போறோம். ஓகேங்களா? ஸோ லேபிள் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யூசர் கிட்ட இன்ஃபர்மேஷனை வாங்க போறோம். ஸோ லேபிள் ஃபார் அப்படின்னு நேம். ஸோ உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணணும். ஸோ டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் லேபிள் ஃபார் இமெயில். த டைப் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ஷுட் பி என்டர்ட் இஸ் ஆன் இமெயில். ஓகேங்களா? கொடுத்துட்டு லைன் பிரேக் யூஸ் பண்ணிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு கிளிக்கபிள் பட்டன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபார்மை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ டோன்ட் மைண்ட் திஸ். ஸோ வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வெல்கம் டாட் HTML பேஜ்ல வந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யோர் டீடைல்ஸ், திஸ் பேஜ் டிஸ்பிளேஸ் ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் ஃபார்ம் சப்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார்ம் டாட் HTML அப்படிங்கிற பேஜ்ல இருந்து யூசர் இன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் you will be redirected to this another form which is welcome.html. ஸோ நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சப்மிஷன் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் அந்த பேஜ் வந்து கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் உங்க நேம் வந்து ஸ்ரீ கணேஷ் அப்படின்னு கொடுத்துருவீங்க. ஸோ உங்களோட இமெயிலும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு some abc123@gmail.com இமெயில் நீங்க வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த சப்மிட்ங்கிற பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா you will be able to click. ஸோ this is a clickable button. ஓகே அப்படிங்களா? ஸோ இந்த கிளிக்கபிள் பட்டன் வந்து கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் you will be redirected to this page which says welcome, thanks for submitting your details, this page displays after successful form submission அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஃபைனலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோம். ஸோ you will be redirected to another page. அவ்வளோதாங்க. ஸோ ஜென்ரல் லைக் ஒரு சிம்பிளான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். என்னன்னா உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி உங்க எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்க வந்துட்டு டைப் பண்றீங்க. சப்மிட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்பொழுது அனதர் பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் ஆகிறீங்க. அது எப்படி அப்படின்னா இந்த ஒரு ஃபார்ம் டேக்கோட இந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட் மூலியமா we are able to accomplish. அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் லைக் 30-minute லாங் வீடியோ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆஸ் ரெக்வஸ்டட் பை தி யூசர்ஸ் நீங்க என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த ஒரு பெர் வீடியோக்கான அந்த ஒரு ஸ்பீக்கிங் டியூரேஷனை பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாவே நான் வந்து ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்றேன். பட் ஆஸ் ஆஃப் மை கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா டெலிவர் ஆகுதோ இல்லையோ அது ப்ராப்பரா டெலிவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஆங்கர் டேக் எடுத்துக்கோமே. இப்போ ஒரு ஆங்கர் டேக்னா என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டா வந்து தெரியப்படுத்தணும். ஒரு ஆட்ரிபியூட், அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன, எங்க யூஸ் பண்றோம், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஆட்ரிபியூட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்ரிபியூட்குள்ள எப்படிப்பட்ட வேல்யூ நம்ம வந்து இன்புட்டா தரலாம், இது எல்லா இன்ஃபர்மேஷன் நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாவே இட் வில் பி டேக்கிங் டைம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்
வாட் இஸ் கோயிங் ஆன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கிங் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸ்லி சொல்கிற மாதிரி தான். ஸோ ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி அஷ்யூர்ட் தட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேபிள் டேக்னா என்ன, அந்த ஃபார்ம் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அப்படி அது யூஸ் பண்ணால் என்ன அவுட்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி தெரிய வந்திருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து வீடியோவை கன்க்ளூட் பண்ணும்போது சொல்ற ஒரு விஷயம் தான், ப்ளீஸ் மேக் ஷூர் டு லீவ் அ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இட்ஸ் ஓன்லி பியூர்லி ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் அவர் சேனல். ஸோ நீங்க பண்றது மூலியமா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்தர்மோர் நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐ குட் பி ஏபிள் டு கிவ் எஜுகேஷன் ஓரியன்டட் பர்டிகுலர்லி. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ ப்ளீஸ் மேக் ஷூர் டு லீவ் அ லைக் அண்ட் until then signing off, SG.